الحمد لله رب العالمين والعاقبة للمتقين وصلى الله وسلم على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه وتبعه وأهل بيته أجمعين. أما بعد فيا عباد الله أوصيكم بتقوى الله التقوى تنجيكم من عذاب الله. அகிலம் அனைத்தையும் படைத்து அவைகளை ஆட்சி செய்கின்ற வல்லமை மிக்க அல்லாஹு தஆலாவுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. இந்த வையகத்துக்கு மங்காத ஒளிவிளக்காக வந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் கிளையாறுகள் தோழர்கள் அன்னவர்களை துயர்ந்தவர்கள் அனைவரின் மீதும் சலாத்தும் சலாமும் சொன்னதன் பின்னால், அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கு முற்றிலும் வழிபட்டு அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ரமலான் மாதத்தில் ஏராளமான ஜக்காத் பொருள்கள், அதாவது ஈச்சம் பழம், அவைகளுக்குரிய ஜக்காத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வந்து ஒப்படைக்கப்பட்டு அவைகள் மலை போன்று ஒரு குமியலாக இருந்த நேரத்திலே அதை பாதுகாப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்தார்கள். عن أبي هريرة رضي الله عنه قال وكلني رسول الله صلى الله عليه وسلم بحفل زكاة رمضان. ரமலான் மாதத்திலே அந்த ஜக்காத்தாக சேர்ந்த ஈச்சம் குமியலை பாதுகாப்பதற்கு என்னை ரசூலுல்லாஹ் நியமித்தார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அப்படி பாதுகாப்புக்காக வேண்டி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு அமர்த்தப்பட்டு அவர்கள் காவல் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரத்திலே நடு நிசியிலே ஒருவர் வருகிறார். ஃபஅதானி ஆத்தின், ஒருவர் வருகிறார். அவர் எதற்காக வருகிறார்? அந்த ஈச்சம் குமியலை திருடிக் கொண்டு செல்வதற்காக வருகிறார். அப்படி அவர் வந்து ஃபஜஅல யஹ்சு மினத் தஆமி, அந்த ஈச்சம் குமியலை அவர் அள்ள முனைகின்ற பொழுது, திருடுவதற்கு அவர் முனைகிற பொழுது ஃபஅகல்துஹு, அந்த திருடனை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். பிடித்து சொன்னார்கள், உன்னை நான் ரசூலுல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்கிறேன் என்று வா என்று அவரை இழுத்து கொண்டு வர முயற்சிக்கும் பொழுது அவர் தன்னுடைய கஷ்டங்களை முறையிட்டார். இன்னி முஹ்தாஜுன் வ அலைய இயாலுன் வலி ஹாஜத்துன் ஷதீதத்துன், எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு அதிகமான தேவைகளும் உண்டு, எனக்கு குடும்ப பொறுப்புகளும் உண்டு, ஆகவே தான் நான் இப்படி திருடுவதற்காக வந்தேன், என்னை நீ ரசூலுல்லாஹ்விடத்திலே கொண்டு போகாமல் என்னை விட்டுவிடு என்று அந்த திருடன் கெஞ்சி கேட்டான். இரக்கம் ஏற்பட்டது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அந்த திருடனை அபூ ஹுரைரா விட்டு விட்டார்கள்.
அடுத்த நாள் காலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராவை கண்டார்கள். கண்ட ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், யா அபா ஹுரைரா மா ஃபஅல அஸீருக்கல் பாரிஹா, நேற்று இரவு உன்னுடைய கல்லனுக்கு என்ன நடந்தது என்று கேட்டார்கள். சில முட்டாள்கள் சொல்வார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு மறைமுகம் ஞானம் இல்லை என்று சொல்வார்கள். அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைமுக ஞானத்தை வழங்கி இருந்தான். அப்படி வழங்கப்பட்ட ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ்வுக்கு அங்கு நடந்தது எப்படி தெரியும்? முன்னால் பார்த்து கொண்டிருந்தது போன்று கேட்டார்கள். நேற்று இரவு உன்னுடைய கல்லனுக்கு என்ன நடந்தது என்று கேட்டார்கள். அபூ ஹுரைரா என்ன சொன்னார்கள்? யா ரசூலல்லாஹ் ஷகா ஹாஜதன் ஷதீததன் வ இயாலன், அவருடைய கஷ்டங்களை எல்லாம் அவர் என்னட்ட முறையிட்டார், அவருக்கு உள்ள பொறுப்புகளை எல்லாம் என்று சொன்னார். நான் ஃபரஹிம்து, எனக்கு அவர் மீது இரக்கம் வந்து அவரை நான் விட்டு விட்டேன் நாயகமே என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்னஹு கத் கதப வஸயஊது, அவன் பொய் சொன்னான், அவன் மீண்டும் வருவான் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவன் மறுக வருவான். அப்படி என்றால் கட்டாயம் வருவார்கள். இப்பொழுது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இரண்டாவது நாள் இரவு உலகம் உறங்குகிற நேரம், நேற்று வந்த திருடன் இன்றும் வருகிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை பிடித்துக் கொண்டார்கள். பிடித்து எப்படியாவது நான் உன்னை ரசூலுல்லாஹ் இடத்தில் கொண்டு போவேன் என்று அவரை அடம் பிடித்து நின்றார். அந்த நேரத்திலே அந்த திருடன் சொன்னான், தஅனி, என்ன நீங்க விட்டு விடுங்க, ஃபஇன்னி முஹ்தாஜுன் அலைய இயாலுன் லா அஊது, இனி நான் வரவே மாட்டேன், எனக்கு கஷ்டத்துக்காக வேண்டி நான் வந்தேன், இனி வரமாட்டேன், என்ன விடுங்க. பரிதாபம் ஏற்பட்டது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. குடும்ப கஷ்டங்களை சொல்லும் பொழுது கள்ளனாக இருந்தாலும் இரக்கம் ஏற்படும், விட்டு விட்டார்கள். திரும்ப அடுத்த நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இடத்திலே, மா ஃபஅல அஸீருக, உன்னுடைய கல்லனுக்கு என்ன நடந்தது அபூ ஹுரைராவே? அவர் சொன்னார், ஷகா ஹாஜதன் ஷதீததன் வ இயாலன், கஷ்டமெல்லாம் என்னிடத்துல சொன்னாங்க ரசூலுல்லாஹ்வே, நான் அவரை விட்டு போட்டேன் என்று சொன்னார்கள். திரும்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? இன்னஹு கத் கதப வஸயஊது, அவன் பொய் சொன்னான், திரும்ப வருவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது என்னப்பா, 2 நாள் வந்து என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு, 3வது நாளும் வரப்போறாரா? 3வது நாளும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த திருடன் வருகிறான். வந்த நேரத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். பிடித்துக் கொண்டு சொன்னார்கள், லா அர்ஃப அன்னக இலா ரசூலில்லாஹ் வ ஹாதா ஆஹிரு ஸலாஸ மர்ரா, 3 விடுத்தம் வந்தா, இது கடைசி விடுத்தம், இனி உன்னை நான் விடவே மாட்டேன், உன்னை ரசூலுல்லாஹ் இடத்தில் எப்படியும் நான் கொண்டு போவேன். இன்னக ததுமு லா தஊது சும்ம தஊது, நீ நான் இனி வரமாட்டேன் என்று சொல்கிறாய், மறுக வருகிறாய், வரமாட்டேன் என்று சொல்கிறாய், மறுக வருகிறாய், நான் இனி விடவே மாட்டேன். ஒரே பிடியாக பிடித்துக் கொண்டார்கள். இனி தப்ப வழியே இல்லை. வழி இல்லாத திருடன் என்ன சொன்னான் தெரியுமா? உஅல்லிமுக கலிமாத்தின் யன்ஃபஉகல்லாஹு பிஹா, உங்களுக்கு நான் சில கலிமாக்களை நான் உங்களுக்கு கற்றுத் தருவேன், அந்த கலிமாக்களை நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே ரொம்ப பிரயோஜனம் இருக்கிறது, அப்படியான கலிமாக்களை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன், என்ன நீங்க விடுங்க சொன்னார். அப்படியா? அறிவுகளை கற்றுக்கொள்கிற ஆர்வத்திலே இருக்கிற அபூ ஹுரைரா, சரி நீ சொல்லித்தா. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த திருடன், இதா அவைத இலா ஃபிராஷிக, படுக்கைக்கு நீங்கள் உங்களுடைய படுக்கைக்கு சென்றால், ஃபக்ரா ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் ஹத்தா தஹ்திமல் ஆயா, அந்த ஆயத்துல் குர்சியை முடியும் வரைக்கும் பூரணமாக நீங்கள் ஓதுங்கள். அப்படி ஓதினால்
فإنك لن يزال عليك من الله حافظ அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி தருவான். வலா யக்ரபுக ஷைத்தானுன் ஷைத்தான் உங்களுக்கு கிட்டையும் வரமாட்டான். ஹத்தா துஸ்பிஹ விடியும் வரைக்குமே உங்களுக்கு அந்த பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. இப்படி சொன்ன உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு விட்டு விட்டார்கள். அவர் போய்விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த நாள் காலையிலே கேட்கிறாங்க, நேற்று என்ன நடந்தது உங்களோட கல்லனுக்கு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாயகமே, நான் எப்படியும் உங்களிடத்துல கொண்டு வர முடிவு செய்தேன், விடவே மாட்டேன் என்று சொன்னேன். அவர் இப்படி சில கலிமாக்களை எனக்கு கற்றுத் தருவதாக சொன்னார். அதனால் அவர் கற்று தந்தார், நான் அவரை விட்டுட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பாருங்கள், அருமையான ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன்னஹு சதகக வஹுவ கதூபுன். அவன் உன்னிடத்துல கற்று தந்த அந்த கலிமாக்கள் அது உண்மையானது. ஆயத்துல் குர்சி உண்மையானது தானே? அந்த அவன் கற்றுத்தந்த கலிமாக்கள் உண்மையானது. ஆனால் அவன் யாரு தெரியுமா? பொய்யன், கதூபுன். அவன் மிகப்பெரிய பொய்யன். ஆனால் அவன் கற்றுத்தந்த கலிமா உண்மையானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ தஅலமு மன் துகாதிபு முந்து ஸலாஸ லயாலின். 3 இரவுகள் உங்களோடு உரையாடிய அவன் யார் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இடத்திலே கேட்கிறார்கள், 3 இரவுகள் உங்களோடு உரையாடிய அவன் யார்? குல்துல்லா, எனக்கு தெரியாது நாயகமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் யார் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். காலதாக்க ஷைத்தான், அவன் தான் ஷைத்தான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே இடம்பெறுகிறது. அப்படி என்றால் நாங்கள் ஓதுகின்ற ஓதல்களின் மூலம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பாதுகாப்புகளை தருகிறான். பாதுகாப்பு மாத்திரமல்ல, நோய் நொம்பலங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், தொல்லைகள், ஆபத்துகள் அவைகளிலே இருந்து எங்களுடைய ஔராதுகள், ஜிக்ருகள், ஸலவாத்துகள், ஆயத்துகள் இவைகளின் மூலம் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பை தருகிறான். வ நுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே முஃமின்களுக்கு ஷிஃபா, சுவாத்தியம் இருக்கிறது, ரஹ்மத்தும் இருக்கிறது என்று சொல்கிறான். அது மாத்திரமல்ல, வலா யதீதுல் லாலிமீன இல்லா ஹஸாரா. அந்த குர்ஆனிலே அநியாயக்காரர்களுக்கு நஷ்டமே ஒழிய வேறொன்றும் அதிகரிப்பது இல்லை. அவங்களுக்கு நஷ்டம் இருக்கிறது, மூமீன்களுக்கு நன்மை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆகவே நாம் இன்று காலப்போக்கிலே புதிய புதிய வியாதிகள் எல்லாம் உலகத்திலே தோன்றி மனிதர்கள் அல்லல் அடைவதை நாங்கள் பார்க்கிறோம். கியாம நாளுடைய அடையாளங்களில் ஒன்று நோய் அதிகமாகும் என்று சொன்னார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நோய்கள் அதிகமாகுவது, அதே நேரத்தில் மருந்துகளும் உற்பத்தியாகுவது, ஆஸ்பத்திரிகள் எல்லாம் அதிகமாகுவது, இதெல்லாம் முன்னேற்றம் என்று நாங்கள் நினைக்கிறோம். முன்னேற்றம் அல்ல, ஒரு வகையிலே பின்னேற்றமாகத்தான் இருக்கிறது. அது எங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆகவே இப்படி வியாதிகள் அதிகரித்து நாம் துன்பப்படுகின்ற நேரத்திலே நாங்கள் செய்கின்ற இந்த மருந்து முறைகள் எல்லாம் ஷரியா சட்டத்திலே அங்கீகரிக்கப்பட்டது. அது செய்துதான் ஆக வேண்டும். அதே நேரத்தில் நாம் வியாதிகள் வராமல் பாதுகாக்கின்ற முறைகளையும் கையாள வேண்டியவர்களாக இருக்கிறோம். வெள்ளம் வருவதற்கு முன்னால் அணை கட்ட வேண்டும் என்று சொல்வார்கள். வியாதிகள் வருவதற்கு காரணம் சுத்தம் இல்லாமல் இருப்பது. சுகாதாரத்தை பேண வேண்டும். சுகாதார அடிப்படையிலே எங்களையும் எங்களுடைய இல்லங்களையும் ஊர்களையும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அரசாங்க
சுகாதார அதிகாரிகளின் ஆலோசனைக்கு ஏற்ப நாம் அந்த வழிவகைகளை செய்து கொள்வது. அப்படி அதை மீறி நாம் நடந்தால் அந்த நோய் வருவதற்கு நாம் குற்றவாளிகளாக ஆகிவிடுவோம். எங்களுடைய வீட்டு தோட்டங்கள், வீட்டு சூழல்கள் இஸ்லாமிய அடிப்படையிலே அசுத்தமாக இருந்தால் அதனால் ஏற்படுகிற அந்த நோய்களுக்கு நாம் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளிகளாக ஆகுவோம். எங்களுடைய அசுத்தம் அண்டை வீட்டார்களை தாக்கினால் அதற்கும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே வகை சொல்ல வேண்டி ஏற்படுகிறது. இப்படி சுத்தமாக இருந்தும் நோய் வந்தால் அது அல்லாஹு தஆலாவுடைய சோதனை. நல்லடியார்களை அல்லாஹு தஆலா சோதிப்பதாக சொல்லி இருக்கிறான். அந்த சோதனையின் அடிப்படையிலே வியாதிகள் வருவதும் உண்டு. எங்களுடைய நடத்தையின் சீர்கேடுகள் எங்களை வியாதிக்கு உட்படுத்துவதும் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திலே ஏராளமான அன்பளிப்பு பொருள்கள் பக்கத்திலே உள்ள பெரும் பெரும் மன்னர்கள், அரசர்கள், ராஜாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு அனுப்பி வைத்தார்கள். அப்படி ஒரு மாமன்னர் அனுப்பிய அந்த அன்பளிப்பு பொருள்களிலே 2 டாக்டர்மார்கள், வைத்தியர்களையும் அனுப்பியிருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. சஹாபாக்களுக்கு நோய் வந்தால் மருந்து செய்வதற்கு, இலவசமாக செய்வதற்கு 2 வைத்தியர்களை ஒரு மன்னர் அவருடைய நாட்டிலே இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு அனுப்பி வைத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பு பொருள்களை ஏற்றுக்கொண்டார்கள், வைத்தியர்களை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அந்த அரசன் ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்டார், ஏன் நாயகமே நீங்கள் அப்படி செய்தீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எங்களுடைய தோழர்களுக்கு வியாதி இல்லை, நோய் இல்லை, வைத்தியர்கள் தேவையில்லை என்றார்கள். அது எப்படி வியாதி இல்லாமல் உங்களுடைய தோழர்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். அந்த மாமன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பசி வந்தாலே ஒழிய அவர்கள் சாப்பிடுவதில்லை, சாப்பிட்டாலும் வயிறு நிரம்ப சாப்பிடுவது இல்லை என்னுடைய தோழர்கள், அதனால் அவர்களுக்கு வியாதி இல்லை என்று சொன்னார்கள் கண்மணியான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு பெரிய ஒரு தத்துவத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள். அதிகமாக சாப்பிடுவதும் வியாதிகளுக்கு ஒரு காரணம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று முஸ்லிம்களில் தான் அதிகமானவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள். அதிகமான பணத்தை வியாதிகளுக்காக வேண்டி அள்ளி கொட்டுகிறார்கள். இது எல்லாம் ஏன்? இஸ்லாம் சொன்ன பிரகாரம் நாம் வாழ்வு அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் இந்த வியாதிகள் வருவது உண்டு. அது முற்றாக தடை செய்ய முடியாது. ஆனால் கணிசமான அளவு வியாதிகளை தடை செய்வதற்கு வழிகாட்டும் ஒரு மார்க்கம் இஸ்லாம் தான். மருந்து மாத்திரமா எங்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டது இல்லை. ஸலவாத்துகள், ஜிக்ருகள், ஔராதுகள், ஓதல்கள் எல்லாம் எங்களுக்கு இஸ்லாத்திலே அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஓதல்களினால் அதிலும் நாங்கள் விசேஷமாக தரீக்காக்களை பின்பற்றும் இஹ்வான்களாக இருப்பதினால் நம்முடைய ஷேகுமார்கள் எல்லாம் நமக்கு தந்திருக்கிற அந்த ஔராதுகள், விருதுகள் எல்லாம் நோய் அகற்றும் நோய் நிவாரணிகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி மீறி வருகிறது அல்லாஹ்வுடைய கலாக்கதிர், அவைகளின் மீது பொறுமையாகவும் நாம் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்திலே ஒரு சஹாபி பெண்மணி வந்தார்கள். அந்த பெண்மணிக்கு காக்க வலிப்பு நோய். திடீரென்று அந்த வியாதி வந்தால் கீழே விழுவார்கள், துடியாக துடிப்பார்கள், ஔரத்துகள் வெளியாகும். அந்த பெண்ணுக்கு தாங்க முடியாத வெட்கம். ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்தார், தன்னுடைய வியாதியை முறையிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் துஆ செய்தால் உனக்கு சுகம் கிடைக்கும், நீ பொறுமை செய்தால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். எது வேண்டும் என்று கேட்டார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் பொறுமை செய்கிறேன் நாயகமே, எனக்கு சொர்க்கம் தான் வேண்டும். ஆனால் ஒரு நிபந்தனை, நான் அப்படி வியாதி வந்து கீழே விழுந்து துடிக்கும் பொழுது என்னுடைய ஔரத் வெளியாக கூடாது, அதற்கு துஆ கேளுங்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹ் அதற்கு பிரார்த்தனை செய்தார்கள். அன்றிலிருந்து மரணம் வரை அந்த பெண்ணுக்கு வியாதி வருவது உண்டு, ஆனால் உடல் அப்படியே மறைக்கப்பட்டே இருந்தது என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். என்றால்
நாங்கள் வருகிற நோய்களுக்கு பொறுமை செய்வதனால் எங்களுக்கு தரப்படுகின்ற சவாபுகளை நாம் அறிந்திருந்தால் காலமெல்லாம் நாம் நோயாளியாக இருக்கக்கூடாதா? அப்படி நினைப்போம். அந்த அளவுக்கு உயர்வும் சிறப்பும் நோயாளிகளுக்கு அல்லாஹு தஆலா பொறுமைக்கு கூலியாக வைத்திருக்கிறான் என்பதை ஹதீசுகள் தெளிவுபடுத்துகிறது. ஆகவே நோய்களுக்கு மருந்து செய்யவும் வேண்டும். அதே நேரத்திலே நாம் முன்னோர்கள் காட்டி தந்த ஓதல்களை புருதா ஓதுகிறார்கள், உலகமெல்லாம் ஓதுகிறார்கள். அந்த புருதா உலகுக்கு அறிமுகம் செய்த வரலாறு. ஒரு பூசரி இமாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அதிலே இருந்து விமோசனம் கிடைத்ததின் பிரதிபலன் என்பதை எல்லோருமே அறிந்து தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அலெக்சாண்டரியாவிலே அந்த மகான் உத்தமர் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்காவிலே இருந்து நாம் ஒரு சாரார் இகுவான்கள் அங்கு சென்று அந்த மாமேதையை தரிசித்து அங்கு புர்தாவை ஓதினோம். அப்படி அந்த உத்தம மகானுக்கு சுகத்தை கொடுத்தது புர்தா தான். இது உலகமெல்லாம் அறிந்து வைத்த உண்மை. இதே போன்று ஹத்தாது ராத்தீபு உலகுக்கு அறிமுகமாகிய வரலாறை பார்க்கும் பொழுது அது வியாதிகளுக்கு சுகத்தை கொடுப்பதற்கு அன்று ஏற்பாடு செய்தது என்ற அந்த உண்மை அந்த வரலாறுகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆகவே முன்னோர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறைகளில் வலிஃபாக்கள், யாக்கூத்தியா, ஹதராக்கள், ஓதல்கள் ஓதுவதின் மூலமும் நாம் சுகம் பெறலாம். ஆகவே அந்த வழிகளை கையாண்டு சுகத்தோடு வாழ்ந்து அல்லாஹு தஆலாவுடைய சன்னிதானத்தை அடைய நாம் முயற்சிப்போமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله الملك الألام الكثير المنعم ذي الكرم والجود والجلال والإكرام الذي أم جميع الأنام والذي هدانا إلى الإسلام أحمده سبحانه وتعالى حمدا لا يحصى نهاية. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فيا عباد الله أوصيكم بتقوى الله وامتثال أوامر الله واجتناب نواهي الله. عن أبي هريرة رضي الله عنه قال وكلني رسول الله صلى الله عليه وسلم بحفظ زكاة رمضان فأتاني آت فجعل يهسو من الطعام فأخذته وقلت لأرفعنك إلى رسول الله صلى الله عليه وسلم. قال إني محتاج وعلي إيال ولي حاجة شديدة فحليت عنه فاصبحت. فقال النبي صلى الله عليه وسلم يا أبا هريرة ما فعل أسيرك البارحة إلى آخر الحديث أو كما قال النبي صلى الله عليه وسلم. جعلنا الله وإياكم من الفائزين. إن أحسن الكلام وأوله البيان كلام ربنا الألام. فالله تعالى يقول وهو أصدق القائلين فإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. وقال عز من قائل عليم فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا. بارك الله لنا ولكم بالقرآن العليم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم. إنه تعالى جواد كريم قديم ملك رب رؤوف رحيم فاستغفروا إنه هو الغفور الرحيم.
الحمد لله حمدا كثيرا كما أمر وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جهد به وكفر وأشهد أن محمدا عبده ورسوله سيد البشر صلى الله على محمد وعلى آله ما اتصلت عين بنظر أما بعد فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عظيما بدأ فيه بنفسه تعظيما وثنى بملائكته المسبحة بقدسه تكريما وقال جل جلاله عليما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما فأجيبوا الله إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد اللهم ارض عن الخلفاء الراشدين أمير المؤمنين إمام المتقين سيدنا أبي بكر الصديق وعن أمير المؤمنين إمام العادلين سيدنا عمر بن الخطاب وعن أمير المؤمنين إمام الأكرمين سيدنا عثمان بن عفان وعن أمير المؤمنين إمام الأشجعين سيدنا علي بن أبي طالب وعن أصحاب نبيك أجمعين وأزواجه الطاهرات أمهات المؤمنين وعن التابعين وتابع التابعين لهم بإحسان إلى يوم الدين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أيد دولة السلطان والمسلمين اللهم انصر جيوش المسلمين وفك أسر المأسورين واقض الدين عن المديونين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم لا تشبه خلقنا بالنار اللهم لا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم إن الله تعالى يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العليم الجليل الجبار يذكركم واشكره يزدكم ويهديكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأقوى وأكبر